அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு டியர் ஸ்மோக் செல்லும் அதுக்கு பிறகு துப்பாக்கி ஃபயர் இந்த புகை டியர் ஸ்மோக் கிட்ட வாங்க. Don't throw anything. You come near to the smoke. Don't throw anything. You feel the effect of tear smoke. கிட்ட போய் இந்த டேர் ஸ்மோக்கோட எஃபெக்ட் ஃபீல் பண்ணிப்பாங்க. டோன்ட் த்ரோ.
வருண். இதே மாதிரி டிஎஸ் ஸ்மோக் அந்த அதர் செல்ல வந்து ஷூட் பண்றது வஜ்ரா வெஹிக்கிள். இப்ப இருக்கிறது வருண். இப்போ 303 பிளாங்க் கம்பினேஷன் 303 பிளாங்க் கம்பினேஷன் ஃபயர் பண்ண போறாங்க. அதனுடைய எஃபெக்ட் சவுண்டு அதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணுங்க, கவனிங்க. 303 பிளாங்க் கம்பினேஷன். தேவராஜ் இங்க வாங்க. Three blank ammunition. ஸ்டெப்ஸ் சொல்லி ஒன்றுலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டெப்ஸ் 1 2 3 4 4 சொல்லிட்டு இதே இந்த பக்காவாக ஒன் மோர் டைம் பேசுகிறேன். சரிதானே? எல்லாரையும் அவங்களே வர சொல்லுங்க, எல்லாரையும் சொல்லுங்க. வருண் வாட்டரில் ஃபஸ்ட்டு கூட்டத்தை க்ரௌடை கலைக்க ட்ரை பண்ணுவோம். தண்ணீரால் அடித்து கலைக்க முடியாது. உடனடியே கண்ணீர் புகை செக்ஷன் அது எத்தனை முறை தொழிற்சாலும் போகாது. அதை கொண்டு பின்னால் சட்டம் ஒழுங்கு பிரிவினர் அவர்களை கைது செய்வதற்கு உதவியாக கலர் வாட்டர் பீச்சுவார்கள். ஆனால் இந்த ரயட் கண்ட்ரோல் வருண் மூலமாக தண்ணீரை பீச்சி எடுப்பதற்கு வார்னிங் கிடையாது, எச்சரிக்கை கிடையாது. அதே நேரத்தில் சில டெல்லி போன்ற பெரிய இடங்களிலே பொது அமைதியை காப்பதற்காக எதிரிகள் மீது கலர் வாட்டர் கூட பீச்சுவார்கள். அந்த கலர் வாட்டர் எத்தனை முறை தண்ணீரை தொழித்தாலும் அந்த கலர் போகாது, அந்த வர்ணம் போகாது. அதை வைத்து பின்பு எதிரிகளை அடையாளம் காட்டி கண்டுபிடித்து அவர்களை கைது செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். பெரும்பாலும் இதற்கு பெயர் வருண். இந்த வாகனத்தின் பெயர் வருண். சில நேரங்களில் கூட்டம் இந்த தண்ணீரை பீச்சி அடிப்பதன் மூலமாகவே கலைந்துவிட்டால் நம்முடைய அந்த பொது அமைதியை காக்கும் அந்த ஆபரேஷன் வெற்றி. ஆனால் பெரும்பாலும் இந்த கூட்டம் தண்ணீரை பீச்சி அடிக்கும் இந்த வருண் வாகனத்தில் கலையாவிட்டால் அடுத்த நடவடிக்கையாக டியர் ஸ்மோக் அதற்கு உரிய வார்னிங் எச்சரிக்கைகள் கொடுப்பார்கள். இப்பொழுது நம்முடைய கூட்டம் நம்முடைய ரவுடி எலிமெண்ட்ஸ் கண்ணீர் புகை வீசி கண்ணீர் புகை வெடிகுண்டு வெடித்து அவர்கள் மீது தாக்கி அவர்களை கலைக்க முயல்கிறார்கள். கண்ணீர் புகை ஸ்குவாட் எக்ஸ்டெண்ட் ஆகிறது. கண்ணீர் புகை ஸ்குவாட் எக்ஸ்டெண்ட் ஆகிறது. இது வந்த பிறகு முதலில் அவர்கள் கொண்டு வந்துள்ள
வார்னிங் பிளாகை விரிப்பார்கள். அதே போன்று காற்றின் திசையை அறிவதற்காக ஒரு கொடி வைத்திருப்பார்கள், அதையும் பிரிக்கிறார்கள். இப்போது வார்னிங் நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம், உடனே கலந்து செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் கண்ணீர் புகை வீசி கலைக்க நேரிடும். நம்முடைய கூட்டம் கண்ணீருக்கும் அஞ்சவில்லை. இப்போது கண்ணீர் புகை வீசுவோம் என்று எச்சரிக்கை கொடுக்கும் அவர்கள் அஞ்சவில்லை. அடுத்ததாக கண்ணீர் புகை வீசப் போகிறார்கள். எச்சரிக்கை முடிந்தது. கண்ணீர் புகை கிரினட் போடுறாங்க, தவறுதலா வெடிக்காம இருந்தா அதை கையில தொட்டுறாதீங்க. கிரினட் போடுறாங்க, எந்த எஃபெக்ட் வராது, ஆனா கையில எடுக்காதீங்க. மாபெரும் ரொம்ப கிரௌட் அதிகமா இருக்கனாலையும் அக்னிவேஸ்டா கூட யூஸ் பண்ணுவாங்க. அதனால எந்த விதமா வெடிக்காத பொருள் தான் எடுக்காதீங்க. நகரங்களில் சென்னையிலும் கூட இங்க கண்ணீர் புகை வீசுவது மற்றும் துப்பாக்கியால் சுடுவதற்கு வஜ்ரா என்ற வாகனம் கூட உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த வஜ்ரா வாகனம் உபயோகப்படுத்துவதன் நோக்கம் என்னவென்றால் துப்பாக்கியால் அவருடைய பொசிஷன், அவர் எங்கிருந்து சுடுகிறார் என்று தெரியக்கூடாது என்பதற்காக வஜ்ரா வாகனம். ஒன்லி சவுண்ட் மட்டும் வரும். இப்போது அக்னிவேஸ்டால் வந்து கிளியர் ஸ்மோக் வீசிருக்காங்க. சட்டவிரோதமான கூட்டம் மிகவும் உக்கிரமாக இருக்கிறது. கண்ணீர் புகைக்கும் அவர்கள் அஞ்சவில்லை. இருந்தாலும் மறுபடியும் முயற்சி செய்யப்படுகிறது. ஆர்டிஓ அவர்கள் மொத்தமாக அந்த பொது அமைதியை குறைக்கும் கூட்டத்தினுடைய ஊழிகான் நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்போ சட்டவிரோதமான கூட்டம் கண்ணீர் புகை கொண்டு வீசிய கலையாத நேரத்தால் லத்தி செக்ஷன் ரெடி பண்ணப்படுகிறது. முதல் செக்ஷன் ரிட்டையர் ஆவதற்கு டிகிரியிலே சிக்னல் கொடுக்கிறார்கள். இரண்டாவது செக்ஷன் அட்வான்ஸ் ஆகியிருக்கிறது. லைன் கோஆர்டினேஷன், லைன் கோஆர்டினேஷன். இரண்டாவது செக்ஷன் ரிட்ரீட் ஆவதற்கு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. டிகிரி மூலமாக இரண்டாவது செக்ஷன் ரிட்ரீட், மூன்றாவது செக்ஷன் போயிருக்கிறது, அட்வான்ஸ் ஆகியிருக்கிறது. சட்டவிரோதமான கூட்டத்தை லத்தியால் அடித்து கலைக்க நேராத காரணத்தால் துப்பாக்கி சூடுதான் பிரயோகப்படுத்துவதாக தயார் செய்யப்படுகிறது. இந்த லத்தி டீல் செய்யும்போது லத்தியால் அடித்து லத்தி பிரயோகம் செய்து ஒரு சட்டவிரோதமான கூட்டத்தை கலைக்கும் போது அவர்களுடைய தலையில் அடிக்கக்கூடாது, முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அடிக்க வேண்டும் என்று உத்தரவு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. கவனியுங்கள். காயமடைந்துவிட்டார். இரண்டாவது நபர் காயமடைந்துவிட்டார். இப்போது மட்டுமே கூட்டம் மிகவும் கலைந்து சென்றுள்ளது. 2 கேஷுவாலிட்டிகள் என்று அதை சோதனை செய்வதற்கு ஸ்ட்ரெச்சர் எடுத்து செல்கிறார்கள். கூடவே மருத்துவ குழு செல்கிறது. இவ்வாறு யாரை சுட வேண்டும், யார் அதிகமாக ரவுடித்தனம் செய்கிறார் என்பதை கண்காணித்து அந்த கூட்டத்தின் கமாண்டர் அவரை அடையாளம் காட்டி தோளின் மீது கை வைத்து உத்தரவு கொடுப்பார். துப்பாக்கியால் சுடுபவர் அந்த குறிப்பிட்ட நபரை நோக்கி எய்ம் செய்து
அதை துப்பாக்கியால் சுடுவார். அப்படி சுட்டதிலே 2 கேஷுவாலிட்டிகள். மருத்துவர் பரிசு வாகனம் தயாராக இருக்கிறது. ஸ்ட்ரெச்சர் மூலமாக இப்போது சட்டவிரோத கூட்டத்தில் கேஷுவாலிட்டியை மருத்துவமனை கொண்டு செல்வதற்கு ஸ்ட்ரெச்சர் மூலமாக கொண்டு செல்கிறார்கள். இந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்கும் அந்த வண்டியையும் யாரும் தாக்கக்கூடாது என்பதற்காக ஆர்ம்டு கார்டு போட்டு ஆர்ம் கார்டு பொசிஷனிலே அவர்கள் இருக்கிறார்கள். சட்டவிரோத